சிவாய் நம. ஜெய் வராரி. ஜெய் ஜெய் வராரி. உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து மகர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கரெக்டாக 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலப்பிரதத்துக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு. அப்போ இது இந்த 45 வருடத்தை வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மை நடைபெறும். ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையானால் குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மீனராசி என்பதில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். குறிப்பாக நம்முடைய மீனராசி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிறைய ஆற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். லைஃப்பில் அல்லது ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக மீனராசின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து அந்த 7 சனி நடக்குது. இந்த 7 சனியால் முதல் சனி சகசராக பிறக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது. 2வது ராசியில் ராகு இருக்கிறார். எல்லாம் ஓகே தான். ராசியில் ராகு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவர் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய இழப்புகளை கொடுப்பார். நேமை ஸ்பாயில் பண்ணுவார், ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுவார், அப்படின்னா இன்கம்மை ஸ்பாயில் பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயம் ரெகுலராக வரக்கூடிய இன்பத்தை இந்த இன்கம்மை கட் பண்ணுவார், இதெல்லாம் குறைப்பார். இதெல்லாம் ராகுடைய வேலை தான். அப்போது எல்லாம் பெரிய ஒரு ஆசையை தூண்டுவார். அப்போ இதெல்லாம் ராகுடைய வேலை தான். இப்போ நார்மல் லைஃப்பில் ஒரு பெரிய லைஃப் நீங்கள் ஒருத்தர் பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ராகு அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட, கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, இதையெல்லாம் தாண்டி மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையப் போகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யார்? செவ்வாய் பகவான். 2, 9 கூடையவர். பொதுவாகவே இந்த மீன லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் செவ்வாய் வந்து ரொம்ப முழு சுபராக வருது. காரணம் என்னன்னா 2க்கும் 9க்கும் உடையவர். 1 தனஸ்தானம், இன்னொன்று பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமைகிறார். இதுதான் இந்த மாசத்தின் சிறப்பு. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டா நம்ம இந்த பிப்ரவரி மாத பலன்களையே மீனராசிக்கு சொல்ல போகிறோம். புரிதுங்களா? மீனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி நல்லா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, தனாதிபதி பாக்கியாதிபதி 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் மீனராசிக்கு
லாபஸ்தானமான 11வது வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவை இந்த செவ்வாய் 4வது பார்வையாக தொடர்பு கொள்கிறார், இறைவு கொள்கிறார். தொடர்பு, இறைவு, பார்வை, நீங்கள் என்ன கூட பேர் வச்சுக்கோ. அப்போ இந்த செவ்வாய் குருவுடைய அந்த செவ்வாய் உச்சம் பெற்றதால் முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி யாருனாக்கா நம்ம மீனராசி என்பவர்கள். அப்போ என்ன பண்ணலாங்க, முழுமையான குருமங்கள யோகம், முழுமையான குருமங்கள யோகத்தை அனுபவிக்க போகும் மீனராசி அன்பர்களே. அப்போ மற்றவங்களெல்லாம் மீறி 11 ராசிக்கும் விட்டு விட்டாதான் கிடைக்கும். உங்கள் ராசிநாதனையும் இந்த செவ்வாய் பார்த்துடுறாரு, தொடர்பு கொள்றாரு. அதே சமயத்தில் இந்த 2-9 கூடிய செவ்வாயும் அங்கே கனெக்டாகிறார். அப்போ முழுமையான ஒரு நம்பிக்கையாக சொல்லலாம், மீனராசியை நீங்கள் சார் கம்முன்னு போக நல்லா இருப்பீங்க, நீங்கள் மார்ச் மாதம் வந்து பாருங்க அப்படின்னு நான் உங்களை தைரியமாக சொல்லி அனுப்புவாங்க. இல்லை சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, வேறு சைடு இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இந்த மாதம் போங்க, மார்ச் 1 நீங்கள் வந்து என்னை பாருங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக உங்களை சொல்லி அனுப்புவாங்க. அப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏந்திர சனி இருக்கட்டும், வெட்டத்தில் இருக்கட்டும், 7 கேந்திர இருக்கட்டும், எந்த ரகம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர். அப்போ கவலைகள் காணாமல் போகும். மீன ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். ஒன்று கடன் சுமை இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா மனசில் மிகப்பெரிய பயம் இருக்கும். இந்த 3 பாயிண்ட் தான். ஜாப்லாம் ஓரளவுக்கு நல்லா போகும், தொழில் எல்லாமே கூட, பிஸ்னஸ் எல்லாமே கூட விழுந்து போன அதில் பாதாளத்திற்கு போன பிஸ்னஸை கூட ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வருமானம்லாம் கூட இந்த மீனராசிக்கு ஓரளவுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். அப்போ எங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அந்த கடன் சுமையில் என்ன ப்ராப்ளம் வரும், தேவையில்லாத வம்பு வழக்கு. காரணம் என்னென்னா ராசிக்கு 7 இருக்கக்கூடிய கேது. அந்த 7 இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருங்க, சம்மந்தம் இல்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, கூட பரவாயில்லைங்க, வேணா ஒரு கேஸ் போட்டுவாங்க, ஒரு வம்பு வழக்கு, அதை வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. அல்லது ஒரு புதுமண தம்பதிகள் பேசி தீங்க வேண்டிய இடத்த டக்குனு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அப்போ டிவோர்ஸ் கேஸாக மாறும். அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகளுக்கான காலம். அவை எந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பார்த்து கொள்வது சிறப்பு. அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் சாமி, கால நேரத்தை எப்படி நம்ம கணிக்க முடியும்னா, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே இமீடியட்டாக அந்த ஜாதகன் அல்லது ஜாதகனுடைய பர்த் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து வருவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த கடல் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கால நேர கோஷத்திலே மீன ராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை. அடுத்ததா பயம், மனக்குழப்பம். இந்த சனி சந்திரன் சேர்ந்தாலே அல்லது சனி கேது சேர்ந்தாலும் எக்கச்சக்கமான அந்த குழப்பம் அங்கே ஏற்படும். எதுக்கு வளசு மயப்படுதுன்னே தெரியாது. தேவையில்லாத பயன்கள் எல்லாம் நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும், தொழில் பண்ணுறத கண வச்சிருந்தாலும், வேலை செஞ்சாலும், அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் மீனராசி என்பதிலே தேவையில்லாத மனசில் ஒரு பயம் ஏற்படும். நிலையான ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நிச்சயமாக சிவபெருமான் வழிபாடு, சிவ பூஜை, அப்போ எந்த மாதிரியான ஆலயத்தை நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து செயல்படுகிறீர்களானால் அந்த மனக்குழப்பம் செய்வதற்கு உங்களுக்கான உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம், உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் எந்த ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வீர்களேயானால் அந்த மன பயம் விலகும். ஒரு சிலருக்கு அந்த ஆயுர்பாவம் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து வைப்ப தோஷங்கள், செய்வனி தோஷங்கள், நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்கா, அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரியான பயம் ஒரு சிலருக்கு இருக்கும்.
ஒரு சில இடங்களாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவாரோ அப்படி வருவாரோ, சொல்கிற வச்சு கேட்காம இருப்பாரோ, அந்த மாதிரியான பயமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பிள்ளைகள் பற்றிய பயங்களாக இருக்கும். அப்போ அந்த பயம் தீர வேண்டுமே ஆனால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம், வேலை வாய்ப்பு. மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதம். குறிப்பாக வேலை கிடைக்கணுமா, நீங்கள் எந்த சாவை வைப்பீங்க அதுதான் முக்கியம். எந்த தெய்வத்தை நீங்கள் முடிக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது மீன ராசி என்பர்களே, எனக்கு வேலையே இல்லை சாமி, எனக்கு வேலையே இல்லை சாமி, வேலை வேலை போய் 6 மாதமா, அதாவது இப்போ தான் எனக்கு வேலை போச்சு. அந்த கால நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, அது திரும்ப வேலை கிடைக்குமா, எனக்கு அதே உத்தியோகம் கிடைக்குமா, அதே கம்பெனியில் கிடைக்குமா, அல்லது அதே ரேங்கில் நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன், நல்ல ரேங்கில் இருந்தேன், எனக்கு அதே மாதிரி திரும்ப அதே மாதிரியான ரேங்கில் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்குமா. இதுதான் நிறைய மீனராசிகளுடைய கேள்வியாக அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் வேலை எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது, அது செகண்டரி தான். முதல்ல உழைக்கிறதுக்கான மணி, வேலையே இல்லாமல் இருக்காங்க, பையனை வேலைக்கே போக மாட்டாங்க, வீட்டுக்கார வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு. அப்போ வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். வேலை முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, சனிக்கிழமைலாம் போயிட்டு நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றுங்க, நவகிரக வழிபாடு பண்ணுங்க. இரவு பொழுதுல சனிக்கிழமையில் இரவு பொழுது போய் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் தொழில் அமைப்புகள் உருவாகும். மீனராசிகள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு காத்திருக்கீங்க, அது நிச்சயமாக இந்த தை மாதமாக இருக்குது, மாசி மாதம் சமைச்சு. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி என்பது. தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை நல்ல முறையில் இருக்கும். காரணம் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், மீனராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். தொழில் ஸ்தானத்துக்கு கேந்திரம் மீறி இருக்கிறார். பாக்யாதிபதியில் பார்வை இறைவு பெற்றிருக்கிறார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதை வச்சு நம்ம தொழில் யோகம் அல்லது உத்தியோக யோகம், அவர் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், வருமானம் நல்லபடியாக இருக்கும், பணராசிகள் சேரும், தனவரவு இருக்கும், மகாலட்சுமி யோகம். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்னாக்கா முனே ஒரு பாயிண்ட் தான். தனஸ்தானத்தில் ராசிநாதன், அதோடு மட்டுமல்லாது பாக்கியாதிபதியோடு இணைவெளி, தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் அவங்க சொல்லிட்டே போகலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைகிறது. அதே போல் குடும்பத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு நிறைந்தது. ஸ்பெசிஃபிக்காக பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போன பசங்க சொல்ற வச்சு கேட்காம போகிறது, அதாவது ஒரு தவறுதலாக வழி நடத்துறது, அது குடும்ப கௌரவத்திற்கு அகைன்ஸ்டாக நடந்துகிறது. இதெல்லாம் கால நேரமாக இருக்கலாம், அல்லது ஒரு வசதியாக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், இதனாலும் இருக்கலாம். பிரிந்த உறவுகள், அதே போல் கணவன் வழி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது பெரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அடுத்தபடியாக திருமண யோகங்கள். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ராசியில் ராசியது இருக்கின்ற காரணத்தினால நிறைய மீனராசிகளுக்கு திருமண தடைகள் ஏற்படும். ஏற்கனவே 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சு, 45 வயசு ஆகிடுச்சு. இந்த மாதிரி வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராகுக்கேதுவால் மேலும் திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் மீனராசி என்பவர்கள் நிச்சயமாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அடுத்த மாதங்கள் மாசி மாதத்தில் நிச்சயமாக திருமண யோகங்கள் கைக்கு விடுவது. தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச போனாவே உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி
இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அது. இப்போ ஒருத்தர் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கணும் பதில் சொல்ல முடியாது. 2 பேர் ஜாதகமும் இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே மீனராசியில் இதோட நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருந்தாலும் சரிதான், கை கொடுக்காமல் போயிருந்தாலும் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களெல்லாம் உங்களுக்கு பெற்றோர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எல்லாருக்கும் பலன் சொல்ல முடியாது. ஸோ மீனராசி அவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுடைய கொஸ்டின் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நலவின் தாக்கவும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயலலிதா.